பை. என்னாச்சு சார்? என்ன சார் லாக் பண்ணிட்டு போயிட்டான்? இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி தான். சிவா நல்லா தூங்கிட்டு இருக்கானா? அதான பார்த்தேன். அவளால எப்படி சிவாவுக்கு ஃபோன் பண்ண முடியும்? நான் தான் அவன் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிட்டனே. இல்லனா இந்நேரம் அவ கூட போன்ல பேசிட்டு இருந்திருப்பான். சிவாலாம் ஒழுங்காதான் இருக்கான். அவ தான் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா போல. இனி அவ தொந்தரவு இல்லாம நீ நிம்மதியா தூங்கு சிவா. டிராஃபி விழுந்த சத்தம் கேட்டும் எந்த அசைவும் இல்லாம இருக்கான். சிவா, 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 இந்த நேரத்துல வீட்ல இல்லாம எங்க போனா? ஓ, சிவாவை வர சொன்னதான் அந்த சக்தி ஃபோன் பண்ணிட்டே இருந்தாளா? நம்பரை பிளாக் பண்ணியும் அவளுக்கு சுத்தமா புத்தி வரல. விடாம ஃபோன் பண்ணிருக்கா போல. எல்லாத்துக்குமே காரணம் அந்த சக்தி தான். அவளுக்கு இருக்கு இன்னைக்கு கச்சேரி. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன சார் பாக்குறீங்க? பாரு எவ்வளவு லேப்டாப்ஸ் இருக்குன்னு. அதுக்கு என்ன சார்? எந்த லேப்டாப்ல ஃபைல் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ எல்லா லேப்டாப்பையும் நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணணும். இவ்வளவு நாள் எதுவுமே தெரியாம இருந்தீங்க. இன்னைக்கு இங்கதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி கொஞ்ச நேரம் தேடி பார்த்தா கண்டிப்பா கிடைச்சிரும் சார். சரி, ஃபர்ஸ்ட் சிஸ்டத்தை செக் பண்ணுவோம். வா. சரிங்க சார். சக்தி, சிஸ்டம் ஓப்பன் ஆயிடுச்சு. பாஸ்வேர்டு இல்லை. அப்போ இதில் ஃபைல் இருக்காது. சரி சக்தி, இந்த லேப்டாப்ஸ் எல்லாம் நீ செக் பண்ணு. எது ஓப்பன் ஆகுதுன்னு பாரு. எது ஓப்பன் ஆகுதோ அதில் ஃபைல்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஓபன்ல இருக்கு. அப்போ இதுல இருக்காதுல? ஆமா, அதுல ஃபைல் இருக்காது. சார், அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன் சார். வா வா.
தப்பு பண்ணிட்டோம் சக்தி. என்ன சார், என்னாச்சு? ஸ்டூல் மேல இருந்த லேப்டாப்பை எடுத்து திரும்ப வைக்க மறந்துட்டேன். ஷோ, என்ன சார்? சக்தி, அவன் கையில கன் இருக்கு. சார், பயமா இருக்கு சார். நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். I love you பிரியா, I love you பிரியா. முக்கியமான வேலையில இருக்கேன், இரு. I love you பிரியா, I love you பிரியா, I love you பிரியா. வரேன்னு சொன்னல, வெய். I love you பிரியா, I love you பிரியா. பர்ஸ மறந்துட்டேன், எடுத்துட்டு வரேன். I love you பிரியா, I love you பிரியா. இவ வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. லேப்டாப்பை நம்ம உள்ளதானே வச்சுட்டு போனோம். வெளியில எப்படி வந்துச்சு? ஒருவேளை நம்ம தான் எடுத்து வச்சிருப்போமோ? I love you பிரியா, I love you பிரியா. இரு, வரேன். நம்மள பார்த்திருந்தா நம்ம அவ்வளவுதான் தெரியுமா? அவன் தான் நம்மளை பார்க்கல, போயிட்டான், திரும்ப வரமாட்டான். விளையாடாதீங்க சார், நீங்க வேற. சக்தி, நம்ம தேடி வந்தது இங்கதான் இருக்கு. அது எந்த லேப்டாப்ல இருக்குன்னு தேடி எடுத்துட்டா நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன், போதுமா? சரி, வாங்க தேடுவோம் சார். சார், இது ஓபனா இருக்கு சார். அப்படியே உன் கையில வச்சிரு. யாரு இந்த நேரத்துல? நீங்க தூங்குங்க அத்தை, நான் போய் யாருன்னு பாக்குறேன். வரேன், ஒரு நிமிஷம் இருங்க.
நீயா? என்ன நீயா? சக்தியை கூப்பிடு. எதுக்கு கூப்பிடணும்? கூப்பிடு சொன்னா கூப்பிடு. ஏன் எதுக்குன்னா கேள்வி கேட்காத. முடியாது. யாரா இருப்பாங்க? என்ன விஷயம்னு சொல்லு. இப்ப வர சொல்ல போறியா இல்லையா? என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு சக்தியை கூப்பிடணும்? அமைதியா கேட்டாலாம் வேலைக்காகாது. நானே போய் பாக்குறேன். நில்லு. உள்ள போக கூடாது. என்னடி ஓவரா பண்ற? என்ன? தள்ளு அப்படி. ஐயோ, சக்தி, ஹே சக்தி, ஹே சக்தி, எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? வெளியே வாடி. ஏமா என்னம்மா ஆச்சு? எதுக்கு சக்தியை கூப்பிட்டு இருக்கீங்க? இப்ப நான் அவளை பார்த்தே ஆகணும். எங்க இருக்கா அவ? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? இது ஒண்ணும் உன் வீடு கிடையாது. இது என் மாமியார் வீடு. ஹே, என்னடி உனக்கு பயம் விட்டு போச்சா? நான் எதுக்கு பயப்படணும்? ஓ, என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு. அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? அப்படியே ஐயோ ஐயோ போய் ஐயோ, வேண்டாம்மா, சண்டை வேண்டாம்மா. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. உன் பையனை வச்சு எங்க வீட்டு பொண்ணை வளைச்சு போட்டீங்க. இப்போ உங்க பொண்ணை வச்சு எங்க மொத்த சொத்தையும் ஆட்டைய போடலான்னு பாக்குறீங்களா? உங்க பொண்ணுக்கு இதெல்லாம் நல்லா தெளிவாவே தெரிஞ்சிருக்கு. என் பொண்ணு அந்த மாதிரிலாம் இல்லம்மா. அப்ப எதுக்கு இத்தனை தடவை சிவாவுக்கு ஃபோன் பண்ணிருக்கான்? எவ்வளவு தடவை கட் பண்ணி விட்டாலும் விடாம ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். தெரியலம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கலாம். இந்த நேரத்துல மேடம்க்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அவ எங்க எனக்கு பயந்துட்டு ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்காளா? முதல்ல அவளை வெளியே வர சொல்லுங்க. சக்தி வீட்ல இல்ல, வேலைக்கு போயிருக்கா. நைட்ல என்ன வேலை? சிவாவுக்கு ஃபோன் பண்ற வேலையா? இங்க பாருமா, இன்னொரு தடவை என் பொண்ணை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்க. அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நிக்கிற குடும்பத்துக்கு கோவம்லாம் வேற வருதோ? நாங்க போட்ட பிச்சையாலதான் இவ்ளோ நல்ல சோறு தின்னிங்கன்றது மறந்து போச்சா? நாங்க ஒண்ணும் யார்கிட்டயும் கையேந்தி எல்லாம் நிக்கல, உழைச்சுதான் சாப்பிடுறோம். நீங்களும் ஒன்னும் சும்மாலாம் எங்களுக்கு பணம் கொடுக்கல, வேலை பார்த்ததுக்கு கூலி தான் கொடுத்தீங்க. பொண்ணையும் பையனையும் ஒழுங்கா வளர்க்க துப்பில்ல, வாய் மட்டும் நல்லா நீளுது. இப்பவே உன் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அவ எங்க இருக்கான்னு கேட்டு சொல்லு. உங்களோட அவநம்பிக்கைக்காக நான் என் பொண்ணை சந்தேகப்பட மாட்டேன். இப்ப ஃபோன் பண்ண போறியா இல்லையா? முடியாதுமா. உங்க கிட்டலாம் வாயில பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது. உன்ன என்ன மேடம், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு நடுராத்திரியில வந்து கத்திட்டு இருக்கீங்க? உன் தங்கச்சி சிவாவுக்கு ஃபோன் பண்ணிருக்கா. வீட்ல சிவா இல்ல. சிவா சார் வீட்ல இல்லனா போய் தேடுங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதை விட்டுட்டு எங்க வீட்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. சக்தி ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிவாவே காணாம போனா. அப்ப சிவா இங்க தானே வந்திருக்கணும். உங்க குடும்பத்துக்கு ஏதாவது புத்தி கிட்டு போச்சா? சிவா சாருக்கு வேற யாருமே இல்லையா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க வீட்ல என்ன நடந்தாலும் அதுக்கு நாங்க தான் காரணமா? நானும் ருத்ராமா பொண்ணுன்னு பொறுமையா போனா ரொம்ப தான் பேசிட்டே போறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, அதை தாண்டாத வரைக்கும் தான் அவங்களுக்கு மரியாதை. இந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்ததே தப்பு, இதுல அதிகாரமா வேற பேசுறீங்க. ஹே, என்ன அருண், சவுண்ட் அதிகமா இருக்கு. யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எனக்கு தெரியுது, உங்களுக்கு தான் தெரியல. முதல்ல நீங்க எங்க எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்குங்க. வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க, அதனால ஒன்னும் குறைஞ்சிட மாட்டீங்க. இதே இடத்துல உங்களுக்கு பதிலா ஒரு பையன் வந்திருந்தானா பொறுமையா வாயில பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். ஓ, அப்போ அடிச்சிருவியா? எங்க அடி பாப்போம். அடிடா, அடிச்சுதான் பாரு. இன்னும் ஒரு செகண்ட் நீ இங்க இருந்தா கூட கண்டிப்பா அற விழுந்துரும். மரியாதையே வெளியில போயிடு. ஹே, என்னைய அடிக்க கை ஓங்கிட்டல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன். இதுக்குதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். இப்ப எதுக்குடா திவ்யா மேல கோவப்படுற? எல்லாமே இவளால வந்தது தானே. அனிதா அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்ததுக்கு திவ்யா என்ன பண்ணுவா? இவ இப்படி பண்ணதுனாலதான் சக்தியை சந்தேகப்பட்டு இப்ப நம்ம வீட்டுல இருந்து கத்திட்டு போறாங்க. ஏமாத்தி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம
வீட்டுக்கு வந்து ஏன் உயிரே வாங்குறா. திவ்யா, அவன் பேசுனது எல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா. அனிதா மேல இருக்கிற கோவத்தை எங்க காட்டுறதுன்னு தெரியாம உன்கிட்ட இப்படி காட்டிட்டு போறான். அனிதா என்ன அடிச்சிருக்கா, ஒரு வார்த்தை கூட எனக்கு ஆறுதல் சொல்லல. ஏன் ஆறுதல் சொல்லலங்கிற? சக்திக்காக சப்போர்ட் பண்ணி அவன் ஒன்னு அனிதா அம்மாவை அடிக்க கை ஓங்கலமா, ஒன்னு அடிச்சிட்டாங்கிறதுனாலதான் அவன் அவங்கள அடிக்கிறதுக்கு கை ஓங்கிருக்கான். அவனுக்கு உன் மேல பாசம் இருக்குமா, அத சரியான நேரம் வரும்போது வெளி காமிப்பான். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நாளுக்கு நாள் அவருக்கு என் மேல கோபம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இப்போ அப்படிதாம்மா இருக்கும். மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது, மத்தபடி எல்லாமே மாறும். எதையும் மனசுல வச்சுக்காத, எல்லாமே நல்லதாவே நடக்கும். போய் படு, போமா. சார், இது ஓபன் ஆகல சார். அப்ப இந்த லேப்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். குடு. ராங் பாஸ்வேர்ட்னு வருது. பாஸ்வேர்டு என்னன்னு தெரியலையே. சக்தி, எங்கேயாச்சும் அதை நோட் பண்ணிருக்கானு தேடி பாரு. சரிங்க சார். சார், எனக்கு ஒரு ஐடியா. சொல்லு, என்ன? அவனோட ரிங்டோனை நோட் பண்ணீங்களா சார்? அவனோட போன் அடிக்கும் போதெல்லாம் ஐ லவ் யூ பிரியா, ஐ லவ் யூ பிரியான்னு வந்துச்சு. என்ன சொன்ன? சொல்லு 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 சொல்லு. சார், ஐ ஐ எல் எல் ஓ ஓ வி வி இ லவ் ஒய் ஓ யூ யூ Y O U I love you. பிரியா, பிரியா சார். PRIYA. சக்தி, ஓபன் ஆயிடுச்சு. செம்ம பிரில்லியன்ட். I love you பிரியா. சக்தி, இதுல தான் அத்தையோட பேங்க் பத்திர முழு விவரமும் இருக்கு. சக்தி, என்னாச்சு? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல சார். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அத்தையோட அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு பணத்தை செட்டில் பண்ணிட்டா போதும். எந்த பிரச்சனையும் இல்லை. ருத்ராமா தப்பான முடிவு எடுக்கணும்லாம் பேசினாங்க. அதை கேட்கும்போது என் மனசே உடைஞ்சு போச்சு. அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது சார். சக்தி, அழாத சக்தி, கண்ணத்தோட கூல் சக்தி. ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம். பணத்தை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேலை முடிஞ்சது. ப்ளீஸ் அழாத சக்தி, கண்ணத்தோட. அவங்க பேசினது இப்ப கூட என்னால தாங்கிக்க முடியல சார். சக்தி, அழாத சக்தி, ப்ளீஸ். 2 minutesல வேலை முடிஞ்சிடும். அழாம இரு ப்ளீஸ். சார், என்னாச்சு சார்? அனுப்பும்போது ஏதோ எரர்னு காட்டுது.
சார் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க சார். என்னாச்சு சார்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியல சக்தி. சார் லாஸ்டா ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சார். கமான் இன்னும் கொஞ்சம் தான். எஸ் கமான். எஸ் சக்தி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சக்தியோட ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டோம். சாதிஷ்ட சக்தி ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன்.